ஹலோ எவ்ரிவான். நான் ரீசெண்டாக ஒரு சேல்ஸ் பையன் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், சார் எனக்கு இந்த வேலை சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா நான் பாதி விஷயம் கஸ்டமர்கிட்ட பேசுறது பொய் பேசுகிற மாதிரி இருக்கு, அண்ட் மீதி கொஞ்சம் பாதி பர்சன்டேஜ் 50% உண்மையை பேசுகிறேன், அதனால இந்த வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இது ரொம்ப அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயம், நான் அந்த விஷயத்தை அவர்கிட்ட பேசல. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் அவர்கிட்டையும் உங்ககிட்டையும் இதை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். வாரன் பஃபெட் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ்மேன், யூஎஸ்ல இருக்கிற ஒரு பிஸ்னஸ்மேன், அவர் இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது ஒரு சூப்பரான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஏரோப்ளேன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் ஸ்பேர் பார்ட் பண்ணுற ஒரு கம்பெனி பண்ணுறாரு. பில்லியன் டாலர்ஸில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ற ஒரு ஆர்கனைசேஷனுடைய சிஇஓ அண்ட் ஃபவுண்டரும் கூட. ஸோ அவர் சொல்றாரு, ஒரு சேல்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் நடத்துறதுக்கு ரொம்ப முக்கியமானது ட்ரஸ்ட் அண்ட் ரெப்புடேஷன், ஆர் ட்ரஸ்ட் ஆர் ரெப்புடேஷன். ஸோ ஒரு ரெப்புடேஷனை கிரியேட் பண்றதுக்கு 20 வருஷம் அவருக்கு ஆச்சான். அதே ரெப்புடேஷனை அவரால் 5 நிமிஷத்துல நாசம் பண்ணிட முடியும் ஒரு சாதாரண ஒரு பொய் சொல்றதுனால. ஸோ யோசிச்சு பாருங்க, அவர் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்டுடைய ஆழம். நம்ம சொல்றோம் அசால்ட்டா பாதி விஷயம் பொய் சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, நம்ம கஸ்டமர்கிட்ட எவ்வளவு பெரிய ரெப்புடேஷனை நம்ம ஈஸியா கெடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கம்பெனி, நம்ம பிராண்ட், ஈவன் நம்மளுடைய சுய ரெப்புடேஷன், நம்மளுடைய சொந்த மரியாதையை நம்ம கெடுத்துக்கிட்டு இருக்கோம் கஸ்டமர்கிட்ட பொய் சொல்றதுனால. ஸோ நம்ம நல்ல ஒரு சேல்ஸ்மேன் ஆகணும், இல்லை அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு லாங் டேர்மில் நல்ல மரியாதையை ஏர்ன் பண்ணணும், ஒரு நல்ல ரெப்புடேஷனை ஏர்ன் பண்ணணும். அதுக்கு நம்ம பொய் சொல்லக்கூடாது, அவங்க கிட்ட உண்மையை மட்டும்தான் பேசணும். ப்ராபப்ளி நம்ம சைடு பெருசா சொல்ற மாதிரி எதுவும் இல்லைன்னா கூட, நம்ம ப்ராடக்ட்ல இல்லைன்னா கூட, உண்மையை சொல்லும் போது அவங்க கிட்ட இருந்து மரியாதையை சம்பாதிக்கிறோம், அவங்களுடைய ட்ரஸ்ட்டை நம்ம சம்பாதிக்கிறோம். ஸோ அது நமக்கு லாங் ரன்னில் பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். ஸோ தயவு செய்து கஸ்டமர்கிட்ட பொய் சொல்லி ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணலாம், அதனால நான் நல்ல சேல்ஸ் மேன் ஆயிட முடியும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, சாரி மை ஃப்ரெண்ட், யூ ஆர் ராங். ஸோ நல்ல பெரிய ரெப்புடேஷனை பில்ட் பண்றதுக்கு உண்மையை மட்டும் பேசுவோம், நல்ல ஒரு சேல்ஸ் மேனா ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனா மாறும். ஆல் தி பெஸ்ட். இன்னைக்குள்ள நாளை போய் கலக்குங்க.